அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது தடம் யூடியூப் சேனல். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதிப்பவன் மாமனிதன். நம்ம பழைய வீடியோல சொல்லியிருந்தோம், இந்து மதத்துல இருக்கக்கூடிய நம்பிக்கைகள், ஒவ்வொரு நம்பிக்கைக்கு பின்னாடியும் ஒரு காரணங்களும் நிறைய அர்த்தங்களும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த வகையில இந்த திருவண்ணாமலையில கிரிவலம் போறதை பத்தி நம்ம பேசுறோம்னு சொல்லியிருந்தேன். இந்த கிரிவலம் ஏன் பௌர்ணமி அன்னைக்கு போகணும், அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன, அது பௌர்ணமி அன்னைக்கு போகணும்னு சொல்றதுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத ஒரு தனி வீடியோவை போடுறோம்னு சொல்லியிருந்தோம். அதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம். திருவண்ணாமலை பத்தி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இன்னைக்கு தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம இந்திய அளவிலேயே ரொம்ப பிரபலமான ஒரு சக்தி வாய்ந்த சிவஸ்தலம். அது மட்டும் இல்லாம பஞ்சபூத ஸ்தலங்கள்ல இது அக்னி ஸ்தலமாக குறிக்கப்படுது. இந்த திருவண்ணாமலையுடைய ஸ்பெஷாலிட்டி, அதனுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தா, இந்த திருவண்ணாமலை இந்த மலையே இந்த சிவபெருமானே இந்த மலையாக வீற்றிருக்கிறார் அப்படிங்கிறது தான் ஒரு நம்பிக்கை. இந்த சிவபெருமான் மலையாக வீற்றிருக்கக்கூடிய இந்த திருவண்ணாமலையை வலம் வர்றதுக்கு பேர் தான் கிரிவலம். அது மட்டும் இல்லாம இந்த மலையை சுற்றி அஷ்டலிங்கங்கள், 8 லிங்கங்கள், அதாவது இந்திரலிங்கம், யமலிங்கம், அக்னிலிங்கம், நிருதிலிங்கம், வாயுலிங்கம், வருணலிங்கம், குபேரலிங்கம் மற்றும் ஈசான லிங்கம் அப்படின்னு 8 லிங்கங்கள் இந்த மலையை சுற்றி சின்ன சின்ன கோயில்களா இருக்கு. இந்த மலையை வலம் இந்த 8 லிங்கங்களையும் தரிசனம் பண்ணிட்டு அந்த கிரிவலத்தை நம்ம முடிக்கும் போது அந்த நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு நமக்கு ஒரு ஆன்மீக தெளிவும் ஒரு மோட்சமும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கிரிவலத்துக்கும் இந்த திருவண்ணாமலைக்கும் மலைக்கு தரிசனம் பண்றதுக்கும் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. இந்த திருவண்ணாமலை அக்னிஸ்தலம், இங்க கிரிவலம் பண்ணது, இந்த அஷ்டலிங்கங்களை தரிசனம் பண்றது, இதெல்லாம் சரி. இந்த அஷ்டலிங்கங்களை தரிசனம் பண்ணி இந்த கிரிவலம் வர்றதுக்கான நாள் அப்படின்னு குறிக்கப்பட்டது இந்த பௌர்ணமி அன்னைக்கு. அதாவது இந்த பௌர்ணமி அன்னைக்கு இந்த கிரிவலம் அஷ்டலிங்கங்களையும் தரிசனம் பண்ணனா ரொம்ப விசேஷம். அன்னைக்கு தான் பண்ணணும், அப்படி அதான் அன்னைக்கு தான் பண்ணணும் இல்ல, அன்னைக்கு பண்ணும்போது ரொம்ப ஒரு விசேஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த பௌர்ணமி அப்படி, இந்த பௌர்ணமி அன்னைக்கு என்ன ஸ்பெஷல் இருக்கு, அதுல என்ன விசேஷம் அப்படிங்கிறது தான் இங்க பல பேரும் யோசிக்கக்கூடிய விஷயம். அதாவது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிராக்டிகல் லாஜிக்கலான ரீசன் அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு நம்ம ஒரு எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சக்தி நம்ம கிட்ட இருக்கு. நடு நிசிய கூட ஒரு நண்பகல் அளவுக்கு ஒரு வெளிச்சமா காட்ட முடியும். பட் அந்த காலங்கள்ல இந்த வெளிச்சமோ இந்த வசதிகளோ கிடையாது. அப்படிங்கறதுனால இரவு நேரங்கள்ல, பகல்ல வெயில் இருக்கும், அதனால பகல் நேரங்கள்ல நம்ம அந்த கிரிவலம் செய்ய முடியாது. அப்படிங்கறதுனால இரவு நேரங்கள்ல இந்த கிரிவலம் செய்யறது தான் உகந்ததா இருந்துச்சு. அப்படி இரவு நேரங்கள்ல பண்ணும்போது மற்ற நாட்கள்ல இந்த வெளிச்சம்ங்கிறது போதுமான அளவுக்கு இருக்காது. பட் அதே பௌர்ணமி அன்னைக்கு அப்படின்றப்ப அந்த நிலவனுடைய ஒரு பரிபூர்ணமான ஒரு வெளிச்சம் இருக்கும். அதனால அன்னைக்கு இந்த கிரிவலம் வர்றவங்க, இந்த மலையை சுத்தி வர்றவங்க எந்த விதமான பயமும் இல்லாம அந்த சந்திரனுடைய அந்த கிரணங்கள் அந்த ஒளி இருக்கு அப்படிங்கிறதுனால ஒரு பயம் இல்லாம இந்த கிரிவலத்தை சுத்தி வர முடியும். அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு லாஜிக்கலான காரணமாக இந்த பௌர்ணமி அன்னைக்கு இந்த கிரிவலம் போகணும் அப்படின்னு வச்சிருந்திருக்காங்க. பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போறதுக்கு இந்த நிலவனுடைய ஒரு ஒளி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு லாஜிக்கலான ஒரு பிராக்டிகலான காரணம் அப்படின்னு சொன்னாலும், ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, இந்த சந்திரனுடைய அனுகிரகம் அன்னைக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது காரணம் என்னன்னா, அந்த சந்திரன் அந்த சந்திரனை சிவபெருமான் தன்னுடைய தலையில சூடி இருக்கிறார். அப்படிங்கிறப்போ அந்த சந்திரனுடைய அனுகிரகம் நிறைஞ்ச அந்த நாள்ல அந்த கிரிவலம் செய்யும் போது அந்த சிவபெருமானுடைய அனுகிரகமும் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் அப்படிங்கிறதும் ஆன்மீக ரீதியாக இதுக்கு ஒரு காரணமாக சொல்லப்படுது. அந்த சந்திரனை தலையில் சூடி இருக்கக்கூடிய சிவபெருமான் அந்த சந்திரனுடைய ஒரு பரிபூர்ணமான ஒரு கிரகணங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள்ல அந்த சிவபெருமான தரிசனம் பண்ணும்போது அந்த சந்திரனுடைய அனுகிரகமும் சிவபெருமானுடைய அனுகிரகமும் பரிபூர்ணமாக கிடைக்கும். அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு ஆன்மீக ரீதியான இந்த கிரிவலம் பௌர்ணமி அன்னைக்கு வரணுங்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம். இந்த பதிவு உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தடம் பதிப்போம்.